அந்த கேம்ப்ல இருந்த எல்லாரும் அன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தாங்க. அவங்கள சிலர் ஃபோனில் சில புகைப்படங்களையும் இன்னும் சிலர் மேப்பையும் பார்த்து ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்களோட முகத்துல துளிர்விட்டு இருந்தது. அந்த நேரத்துல தான் அந்த கேம்பை வழி நடத்துற அந்த குழுவோட தலைவனுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. ஃபோனை பேசி முடிச்சதும் அந்த குழுவோட தலைவன் ஒட்டுமொத்த டீமையும் அலர்ட் பண்றாரு. எல்லாரும் உடனே துப்பாக்கியை எடுத்துட்டு வண்டியில ஏறுங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குறாரு அந்த குழுவோட தலைவன். தலைவனோட மெசேஜை கேட்டு அங்கிருந்தவங்க எல்லாரும் கைகளில் துப்பாக்கிகளை எடுத்துட்டு இன்னும் சிலர் டார்ட் அப்படிங்கிற மைக்கு ஊசி செலுத்துற துப்பாக்கிகளையும் எடுத்துட்டு வண்டிகளில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டிகள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வண்டிகள்ல ஏறுறாங்க. அந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு இடத்துல போய் நிற்குது. அந்த இடமே ஒரு மையான அமைதியா இருக்கு. காரணம், அந்த இடம் அடர் வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற வயல்வெளிகள் நிறைந்த ஒரு பகுதி. அந்த வண்டிகள்ல வந்த எல்லாரும் குறிப்பிட்ட இடைவெளியில கொஞ்சம் தள்ளி தள்ளி நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. எல்லாருடைய துப்பாக்கியும் ஒரே திசையில குறிய வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் அந்த உருவம் அந்த இடத்துக்குள்ள என்ட்ராகுது. அந்த உருவத்தை பார்த்த அங்கிருந்தவங்க எல்லாரும் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் கைகளில் துப்பாக்கிகள் இருந்தாலும் பயங்கர உருவத்தை பார்த்து ஒவ்வொருத்தரும் நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நொடியும் அங்கிருந்தவங்களோட இதய துடிப்பையும் அதிகரிக்க தொடங்குச்சு. அந்த உருவம் மெல்ல மெல்ல அந்த இடத்துக்குள்ள வருது. எல்லாரும் அவங்க தலைவனோட சிக்னலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்களோட தலைவன் ஒரு சிக்னலை கொடுக்குறாரு. அப்போ ஒரு திசையில துப்பாக்கியிலிருந்து வந்த அந்த மயக்க ஊசி அந்த உருவத்தை தாக்குது. ஆனாலும் அந்த உருவத்துக்கு எதுவுமே ஆகலை. அதே சமயம் அந்த உருவம் அந்த மயக்க ஊசி வந்த திசையை நோக்கி திரும்பி பார்க்குது. அங்க சில பேர் இருக்கிறாங்கன்னு தெரியுது. அதை பார்த்து ஆக்ரோஷம் அடைஞ்ச அந்த உருவம் அங்க இருந்தவங்களை தாக்குறதுக்காக பாயுது. இந்த நேரத்துல இன்னொரு திசையில துப்பாக்கி வெடிக்கிற சவுண்டு கேட்குது. அடுத்த செகண்டே அந்த உருவம் 2 அடி தள்ளி சுருண்டு விழுது. அந்த இடத்துக்கு வந்த அந்த மர்ம உருவம் என்ன? அங்க இருந்தவங்க எதுக்கு அந்த உருவத்தை சுட்டு தள்ளினாங்க? முதல்ல அங்க இருந்தவங்கெல்லாம் யாரு? 2018 நவம்பர் 2ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் 13 மரணங்களுக்கு துப்பாக்கி குண்டுகளால் தீர்வு காணப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நான் விஜய். வெல்கம் டு விஜய்ஸ் ரிப்போர்ட். மகாராஷ்டிரா மாநிலத்தோட கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் விதர்ப மண்டலம். இந்த விதர்ப மண்டலத்துக்குள்ள 18 மாவட்டங்கள் இருக்கு. அதுலேயும் இந்தியாவிலேயே விவசாயிகள் தற்கொலைகள் அதிகமாக நடக்கிற 2 மாவட்டங்கள் இந்த விதர்பா மண்டலத்துக்குள்ளதான் இருக்கு. அதில் ஒரு மாவட்டம் தான் யவத்மால். இந்த யவத்மால் மாவட்டத்தில் பந்தர்கவுடான்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த பந்தர்கவுடால 170 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ள 18 கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்கள்லாம் கிட்டத்தட்ட வனப்பகுதியை ஒட்டி தான் ஒவ்வொரு கிராமமும் இருக்கும். இங்குள்ள மக்களுக்கு பிரதான தொழிலே விவசாயம் தான். அங்கே இருக்கிற மக்கள் பருத்தி, சிறுதானிய வகைகளை அதிகமாக விளைவிச்சிட்டு வந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த விவசாயம் எந்த ஒரு லாபத்தையும் கொடுக்கல. அதனால் அந்த விவசாயிகள்லாம் அதிகப்படியாக கடன் வாங்க ஆரம்பித்தாங்க. கடன் சுமை ஏற ஏற ஒவ்வொரு விவசாயியும் தற்கொலைகளுக்கு தள்ளப்பட்டாங்க. இதனாலேயே அந்த மாவட்டங்களில் விவசாயிகளோட தற்கொலை அதிகரிக்க ஆரம்பிச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கோட்டிங்கிற ஒரு கிராமத்தில் சோனாபாய்ங்கிற ஒரு 70 வயது பெண்மணி வழக்கம் போல தன்னோட கால்நடைகளுக்கு தீவனத்தை கொண்டு வர்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற வயல்வெளிக்கு போகிறாங்க. அந்த வயல்வெளி எங்கே இருக்குன்னா அடர் வனப்பகுதியை ஒட்டி தான் அந்த வயல்வெளிகள்லாம் அமைஞ்சிருக்கு. காலையில் போன அந்த சோனாபாய் 3 மணி நேரம் கடந்தும் வீட்டுக்கு வரலை. எப்போவுமே அவங்க வயல்வெளிக்கு போனாங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அன்னைக்கு 3 மணி நேரம் கடந்து வீட்டுக்கு வரலங்கிறதுனால அவரோட கணவர்
அவரோட மகன் கிட்ட சொல்லி, இப்படி அம்மா வந்து வயல்வெளிக்கு போனா இன்னும் வீட்டுக்கு வரல, என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அவரோட மகனும் வழக்கமா சோனாபாய் போற அதே வயல்வெளிக்கு போறாரு. ஆனா அங்க சோனாபாய் இல்லை. மாறா அவர் கொண்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாம் அங்கதான் கிடக்குது. அதே சமயம் அந்த வயல்வெளியை சுத்தி சோனாபாயை அவரோட மகன் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல எதையோ இழுத்துட்டு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போன ஒரு தடம் ஒண்ணு இருக்கிறத அவர் பாக்குறாரு. அந்த தடத்தை ஃபாலோ பண்ணி அந்த காட்டு பகுதிக்குள்ள அவரோட மகன் போய்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்துல அவர் கண்ட காட்சி அவர் ஒரு நிமிஷம் நடுங்க வச்சிருச்சுன்னு கூட சொல்லணும். அங்க சோனாபாய் வந்து சிதைந்த நிலையில உயிரிழந்து கிடந்திருந்தாங்க. அவரோட உடல் பாதி உடலை காணும், உடல் முழுவதும் ரத்தம். அப்படிப்பட்ட கொடூரமான முறையில இறந்து கிடந்த சோனாபாயை பார்த்து அதிர்ச்சியில கத்திக்கிட்டே ஊருக்குள்ள ஓடினார். ஊருக்குள்ள போய் அங்கிருந்த கிராம மக்களை அந்த வனப்பகுதிக்கு அவரோட மகன் சோனாபாயோட மகன் கூட்டிட்டு வந்தாங்க. அதே சமயம் ரேலகான் பகுதியிலிருந்து இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு காவல்துறை அந்த வனப்பகுதிக்கு வராங்க. வனப்பகுதிக்கு வந்து விசாரணை நடத்திய பிறகு இது வந்து வனத்துறைக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதி, அதனால நாங்கள் வனத்துறைகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து வனத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வனத்துறை அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அவங்க வந்து சோனாபாய் எப்படி உயிரிழந்தாங்க அப்படிங்கிற ஒரு விசாரணையை தொடங்கினாங்க. அவங்களோட விசாரணையில சோனாபாய் ஏதோ ஒரு மிருகத்தால கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அதை வந்து என்ன மிருகம்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது தொடர்பாக விசாரணையை வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அந்த கிராமம் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது. சோனாபாய் இறந்தது 2016 ஜூன் 1ஆம் தேதி. அதிலிருந்து ஒரு 2 மாதம் எந்த ஒரு சம்பவங்களும் அந்த கிராமத்தில் நடக்கலை. 2 மாதத்துக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் அதே போர்ட்டி கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமமான சாரட்டின்னு ஒரு கிராமத்தில் ஒரு 40 வயது நபர் சோனாபாய் இறந்த மாதிரியே மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார். அவரும் சோனாபாய் மாதிரியே உடல் சிதைந்த நிலையில தான் இறந்து கிடந்தார். அவர் இறந்த அடுத்த நாள் இன்னொரு பக்கத்து கிராமத்துல இன்னொருவர் மர்மமான முறையில இறக்குறார். இப்படி தொடர்ச்சியான மர்மங்கள் அந்த கிராமத்தை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. கிராம மக்களோட தொடர்ச்சியான மரணங்களுக்கு எது காரணம் அப்படின்னு வனத்துறையினர் தீவிரமா விசாரிக்க தொடங்குறாங்க. அதே சமயம் ஒவ்வொரு கிராமத்திலையும் மக்கள் பீதி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த தொடர் மரணங்களுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வனத்துறை ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. அதுதான் கேமரா ட்ராப். இந்த கேமரா ட்ராப்பை வந்து இந்த மரணங்கள்லாம் நடந்ததில்லை அந்த பகுதிகளெல்லாம் அதிகமாக கேமரா ட்ராப்பை வந்து செட் பண்ணுறாங்க. அதே சமயம் வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற வயல்வெளிகள் என கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேமரா ட்ராப்புகளை வந்து வனத்துறையினர் செட் பண்ணுறாங்க. அந்த கேமரா ட்ராப்பில் ஏதாவது ஒரு மிருகங்கள் வந்து அந்த கேமரா முன்னாடி நடந்து போச்சுன்னா ஒரு அலார சவுண்டு வந்து வனத்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு கேட்கும். அதை வச்சு அதை வந்து என்ன மிருகம்னு சொல்லிட்டு வனத்துறையினர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கேமரா ட்ராப்பை அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேமரா ட்ராப்பை செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா எந்த ஒரு மிருகமும் ட்ராப்பில் சிக்கலை. இருந்தாலும் வனத்துறையினர் பொறுமையா அதை வந்து கையாண்டுகிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 2 மாதங்களுக்கு அப்புறம் ஒரு கேமரா ட்ராப்ல இருந்து ஒரு அலார சத்தம் அந்த வனத்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு கேட்குது. எந்த கேமரா ட்ராப்ல இருந்து சத்தம் வந்ததோ அந்த கேமராவோட வீடியோவை வனத்துறையினர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அதுல தெரிஞ்ச உருவத்தை பார்த்து ஒரு செகண்ட் ஒட்டுமொத்த வனத்துறையினரும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. அந்த வீடியோல தெரிஞ்ச ஒரு உருவம் வேற எதுவுமே இல்லை, ஒரு புலி. அந்த புலியோட உடல்ல இருக்கிற வரிகளை வச்சு அது ஒரு பெண் புலின்னு ஒட்டுமொத்த வனத்துறையும் உறுதிப்படுத்துறாங்க. இந்த புலி தான் ஒட்டுமொத்த கிராம மக்களோட உயிரிழப்புக்கு காரணம் அப்படிங்கிறதையும் வனத்துறையினர் வந்து உறுதிப்படுத்துறாங்க. இந்த தகவல் பந்தர்கவுடா சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் தீயா பரவ தொடங்குது. இந்த தகவலை கேட்டு எல்லா கிராம மக்களோட பயமும் இன்னும் அதிகரிக்குது. இதனால இரவு பகலா தங்களோட கிராமத்தை அந்த கிராம மக்களே பாதுகாக்க தொடங்குறாங்க. காலையில ஒரு டீம், இரவு ஒரு டீம்னு முழிச்சிருந்து தங்களோட கிராமத்தை பாதுகாக்கிறாங்க. அதே சமயம் வனத்துறையினரும் ஒவ்வொரு கிராமமா சென்று பொதுமக்கள் யாரும் அனாவசியமா வெளியே வர வேண்டாம், வீட்டுக்குள்ள இருங்க, தேவையில்லாம யாரும் வெளியே வராதீங்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்துக்கிட்டு வராங்க. தொடர்ந்து ரோந்து பணியிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில அந்த புலிக்கு T1ன்னு வனத்துறையினர் வந்து ஒரு பெயர் சூட்டுறாங்க. ப்ராஜெக்ட் T1ங்கிற திட்டத்தை தொடங்கி அந்த புலியை பிடிக்கிறதுக்காக வனத்துறை இன்னும் தீவிரமா களமிறங்குறாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இந்த T1 ப்ராஜெக்ட்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாட்கள் வாரங்களாகுது, வாரங்கள் மாதங்களாகுது. இன்னும் புலியை
வனத்துறையினர் கண்டுபிடிக்கவே முடியல. கிட்டத்தட்ட புலி எங்க இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. அதே நேரத்துல கிராம மக்கள் தங்களோட வயல்வெளிகளுக்கு போய் பல மாதங்கள் ஆகுதுன்னும், அறுவடை காலம் வேற நெருங்கிட்டு இருக்கு, இப்படியே விட்டா பயிர்கள்லாம் வீணாகிரணும், வனத்துறைக்கு ஒரு ப்ரெஷரை போடுறாங்க. வனத்துறையும் ஒரு பக்கம் புலியை கண்டுபிடிக்கணும் தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு வராங்க. ஆனா அவங்களால எதுவுமே முடியல. இதுக்கிடையில புலி தன்னோட வேட்டையை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. பல இடங்கள்ல மனிதர்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களோட கால்நடைகளையும் சேர்த்து வேட்டையாடுது. இது ஒட்டுமொத்த கிராம மக்களையும் கோபத்தோட உச்சிக்கே கொண்டு வந்து வச்சிருச்சுன்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் வனத்துறையோட உயர் அதிகாரி ஒருத்தர் அந்த புலியை எப்படியாவது சுட்டாவது பிடிச்சிருங்க அப்படின்னு ஒரு உத்தரவை வனத்துறைக்கு வந்து பிறப்பிக்கிறாரு. இந்த உத்தரவு வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு மத்தியில போய் சேருது. அவங்க இந்த உத்தரவை எதிர்த்து மும்பை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த புலியை சுட்டு பிடிக்க கூடாது, மயக்க ஊசி செலுத்தி அந்த புலியை பத்திரமா பிடிச்சி இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடணும் அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க. உயர் நீதிமன்றமும் புலியை சுட்டு பிடிக்கிறதுக்கு தடை விதிச்சு புலியை வந்து மயக்க ஊசி செலுத்தி தான் பிடிக்கணும்னு வனத்துறைக்கு ஒரு உத்தரவை போடுறாங்க. இந்த உத்தரவுக்கு அப்புறம் வனத்துறை வந்து பந்தர்கவுடா சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் கேம்ப் போட்டு அங்கேயே தங்கியிருக்கிறாங்க. புலியோட நடமாட்டத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல மாதங்கள் ஆகியும் புலியோட நடமாட்டம் அங்கே இல்லைன்னு தெரிய வருது. வனத்துறையினர் எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமையை இழக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சோர்வடைஞ்சும் போயிட்டாங்க. இதுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம்னு அவங்க உணர்ந்ததால வனத்துறையினர் தங்களை இந்த திட்டத்தில் முழுமையாக ஈடுபடுத்தியிருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் 2018 வனத்துறையினர் வச்சிருந்த அந்த கேமரா ட்ராப்ல அந்த புலி மீண்டும் சிக்குது. அப்போ அந்த வீடியோவை பார்த்த வனத்துறையினருக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்துக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த புலி தனியாளா இல்லை, அது கூட மேலும் 2 புலிகள் இருக்குது. அது அந்த புலியோட குட்டிகள் தான். அந்த புலி தனியா இருக்கும்போதே பிடிக்கிறது சிரமமா இருந்தது. இப்போ 2 குட்டிகளோட இருக்குது. இப்போ அந்த புலியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அந்த வனத்துறையினர் உணர்ந்திருந்தாங்க. காரணம், அந்த புலி 2 குட்டிகளுக்கு தாயா இருக்குது. இப்போ அந்த நேரத்துல அந்த புலி இன்னும் விழிப்புடனே இருக்கும். அதே நேரத்துல அந்த புலி மனித வாசத்தை நல்லா உணர்ந்திருக்கும், மாமிசத்தையும் நல்லா பழகியிருக்கும். அதே மாதிரி அதோட குட்டிகளும் இந்த 2த்தையும் பழகியிருக்கும்னு வனத்துறையினர் உணர்ந்திருந்தாங்க. இதனாலதான் இந்த புலியை பிடிக்கிறது கொஞ்சம் சிரமம்னு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல புலி பந்தர்கவுடால இருக்கிற இன்னும் சில கிராமங்கள்ல மனிதர்களை வேட்டையாட தொடங்குச்சு. இதனால வனத்துறையினர் வந்து அந்த புலியை உயிர் புலின்னு அறிவிச்சு மீண்டும் மும்பை உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. இப்போ அந்த மும்பை உயர்நீதிமன்றம் புலியை வந்து மயக்க ஊசி செலுத்தி பிடிங்க, முடியாத பட்சத்துல அந்த புலியை சுட்டு பிடிங்கன்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. இது வந்து வனவிலங்கு ஆர்வலர்கள் மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. இந்த உத்தரவை எதிர்த்து மகாராஷ்டிரா முழுவதும் வனவிலங்கு ஆர்வலர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அப்போ இந்த புலிக்கு அவனின்னும் பெயரும் சூட்டுறாங்க வனவிலங்கு ஆர்வலர்கள். எல்லா இடத்துலையும் சேவ் அவனிங்கிற போராட்டத்தை முன்னெடுத்தவங்க சமூக வலைதளங்கள்லையும் சேவ் அவனிங்கிற ஹேஷ்டேக்கை உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. இதுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வந்த நேரத்திலையும் வனத்துறையினர் அந்த புலியை பிடிக்கிறதுலேயே தங்களோட கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் புலி வந்து 2 குட்டிகளோட இருக்கிறதுனால அவங்களால புலியை பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இதற்காக ஹைதராபாத்திலிருந்து ராஜவம்சத்தை சேர்ந்த கைத்தேர்ந்த வேட்டைக்காரரான ஷாபத் அலிக்கான பந்தர்கவுடா பகுதிக்கு வனத்துறையினர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர் தன்னோட டீமோட பந்தர்கவுடா பகுதிக்கு வந்தார். அந்த டீம்ல ஷாபத் அலிகானோட மகனும் இடம்பெற்றிருந்தார். இப்போ இந்த ஒட்டுமொத்த டீமையும் ஷாபத் அலிகான் தான் லீட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அது புலியை பிடிக்கிறதுக்காக பல திட்டங்களை ஷாபத் அலிகான் முன்னெடுக்கிறாரு. அதுல ஒன்று பேராகிளைடர், ஆளில்லா குட்டி விமானங்களை அந்த வயல்வெளிகள்லையும் வனப்பகுதிகள்லையும் பறக்க விட்டு புலியை கண்டுபிடிக்கிறது தான் அவரோட இந்த திட்டம். ஆனாலும் அந்த சத்தத்தினால புலி வந்து அலர்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த திட்டங்கள் கைவிட்டாரு அவர் ஷாபத் அலிகான். இந்த நிலையில அடுத்ததா மோப்பு சக்தி அதிகமுள்ள இத்தாலியன் வகை நாய்களை அந்த பகுதிக்கு அவர் கொண்டு வராரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த திட்டமும் தோல்வியில போய் முடியுது. இதுக்கப்புறம் கடைசியா
மத்திய பிரதேசத்திலிருந்து ஒரு குழுவை பந்தர்கவுடா பகுதிக்கு ஷாபத் அலிகான் கூட்டிட்டு வர்றாரு. அந்த குழுவில் மொத்தம் 5 யானைகள் இடம்பெற்றிருக்கு. அதில் ஒரு யானை பந்தர்கவுடா பகுதியில் உள்ள வனவிலங்கு சரணாலயத்திலிருந்து கூட்டிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய யானைன்னு கூட சொல்லலாம். இந்த யானைகளை வச்சு புலியை ஐடென்டிஃபை பண்ணி புலியை பிடிக்கிறதும் அந்த குழுவுக்கு ஈஸியாக இருக்கும்னு இவர் நம்பினார். இந்த நிலையில தான் அன்னைக்கு இரவு வனவிலங்கு சரணாலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த யானைக்கு திடீர்னு மதம் பிடிக்க தொடங்குச்சு. அந்த யானை மதம் பிடிச்சு பக்கத்தில் இருக்கிற கிராம பகுதிகளுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. அந்த மதம் பிடிச்ச யானை கிட்ட 2 கிராம மக்கள் சிக்கி பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. இது வனத்துறையினர் தலையில பேரிடியா வந்து விழுந்தது. ஏற்கனவே புலி வந்து மக்களை கொல்லுதுன்னா நாம ஒரு புது டீமை இறக்கி யானைகளையும் கொண்டு வந்தோம். இப்போ இந்த யானைகளாலையும் மக்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பேரிடி வனத்துறையினர் மேல விழுந்தது. சமயத்துலதான் வனத்துறையினர் என்ன செய்யறதுன்னே தெரியாம விழிப்புதிக்கு போய் நின்றுகிட்டு இருந்தாங்க. எல்லாமே கைமீறி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க அந்த புலியை கண்டுபிடிக்கிறதுல தீவிரமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படியாவது புலியை பிடிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட தங்களோட பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில தான் 2018 ஆகஸ்ட் மாதம் பிம்பல் செண்டா பகுதியில் 13ஆவதா ஒரு நபரை அந்த புலி வேட்டையாடுது. இது வனத்துறையினருக்கு மேலும் மேலும் அழுத்தத்தை மட்டுமே ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. எப்படியாவது புலியை பிடிக்கணும்னு வனத்துறையினர் கொண்டு 100க்கும் மேற்பட்ட வனக்காவலர்களை பந்தர்கவுடா பகுதிக்கு வரவழைச்சாங்க. தொடர்ந்து புலியை தேடுற வேட்டையில ஈடுபட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மாசமா புலி எங்க இருக்குன்னே தெரியல. ஆனாலும் புலி அந்த கிராமத்தை சுத்தி தான் தன் குட்டிகளோட உலா வந்துகிட்டு இருக்குன்னு அப்பப்போ சில தகவல்கள் வனத்துறையினர்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருந்தது. இந்த நிலையில தான் போர்ட்டி கிராமத்து பக்கத்துல அந்த புலியோட நடமாட்டம் இருக்கிறதா வனத்துறைக்கு தகவல் கிடைக்குது. இப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன சம்பவங்கள்லாம் நடக்குது. சரியா இரவு 7 மணிக்கு அந்த வனத்துறை டீமுக்கு இந்த தகவல் கிடைக்குது. புலி இப்படி இங்க இந்த போர்ட்டி கிராமம் பக்கத்துல இருக்குன்னு. இந்த தகவல் கிடைச்சதும் பரபரப்பா அந்த டீம் கிளம்பி சம்பவ இடத்துக்கு வராங்க. அப்போதான் அந்த உருவத்தை அந்த டீம் பார்க்கறாங்க. அதுவும் ரொம்ப பக்கத்துல பார்க்கறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த மர்ம உருவம் என்னன்னு. எஸ், அது அந்த புலி தான். அந்த புலியை முதல்ல மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த புலி மயக்கம் அடையலை. மாறா மயக்க ஊசி செலுத்தினவங்க மேலே அந்த புலி பாய ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் தான் ஷாபத் அலிகானோட பையன் அப்சர் அலிகான் அந்த புலியை துப்பாக்கியால் சுட்டு கொல்றாரு. இந்த சம்பவம் 2018 நவம்பர் 2ஆம் தேதி இரவு 11 மணிக்கு நடக்குது. இந்த புலியை கொன்ன தகவல் எல்லா கிராமங்களுக்கும் பரவ தொடங்கினதும் எல்லா கிராம மக்களும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. உயிரிழந்த அந்த அவனி புலியை பிரேத பரிசோதனைக்காக கொண்டு போறாங்க. அப்போதான் ஒரு அதிர்ச்சியான தகவல் எல்லாருக்கும் கிடைக்குது. அதாவது உயிரிழந்த 13 பேரோட டிஎன்ஏல அந்த புலியோட டிஎன்ஏ 2 பேரோட உடல்ல மட்டும்தான் மேட்ச் ஆகுது அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சது. இதுல இன்னொரு காரணம் என்னன்னா, பல பேரோட உடல்ல பிரேத பரிசோதனையை செய்யல அப்படின்னு ஒரு தகவல் அன்னைக்கு பரவலா பேசப்பட்டது. இந்த புலியை கொன்னதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, அந்த பந்தர்கவுடா வனப்பகுதியில ஒரு தனியார் சிமெண்ட் ஃபேக்டரி வரப்போகுதுன்னும், அந்த ஃபேக்டரிக்கு இந்த புலி ஒரு இடையூறா இருக்குதுன்னும், அதனால தான் இந்த புலியை மத்திய அரசு மூலமா ப்ரெஷர் போட்டு அந்த நிறுவனம் கொன்னதுன்னும் ஒரு தகவல் பரவலா பேசப்பட்டது. காரணம் என்னன்னா, இது ஒரு பெண் புலி. இன்னும் 10 ஆண்டுகள்ல அந்த புலி பல குட்டிகளை ஈன்று இனப்பெருக்கத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால அந்த இடத்துல ஃபேக்டரி ரன் ஆகிறதுக்கு பல இடையூறுகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த புலியை கொல்லப்பட்டதா பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு சர்ச்சையும் அந்த நேரத்துல பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா, வனத்துறையினர் புலியை வேட்டையாடின நேரம். அதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடணும்னா சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் ஒரு மிருகத்தை வேட்டையாடணும்னு சட்டமே இருக்குது. ஆனா இவங்க அந்த அவனி புலியை கொன்னது இரவு 11 மணி.
உண்மையிலேயே இரவு 11 மணிக்கு அவங்க கொன்னது அவனி புலியதானா? இது மக்கள் மத்தியில பல கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருந்தது அந்த நேரத்துல. அதே மாதிரி வனத்துறையினர் சுட்டு கொன்னது அந்த புலியை மட்டும்தான். அதோட 2 குட்டிகள் என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் விட இல்லை. இந்த அவனி புலி நம்மளோட இப்போ இல்லை. ஆனாலும் அவனி ஏற்படுத்தின காயம் மக்கள் மனசுல இன்னும் நீங்காம தான் இருக்குது. இது போன்ற ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.